மல்லிகை மல்லிகை முல்லிகை கோங்கு சொல்லு மாட்டா எங்க மல்லிகை கொஞ்சம் பாருங்க. என்னடி கொஞ்சம் பாருங்க. இவனா நம்மளுடைய மந்திரி அருகாமல் இருக்கக்கூடியவன் அப்பாயி பாவம் சொன்ன வேலை கேப்பான் போட்ட சாப்பிட்டு அலுவலப்பா வேண்டியமா வரங்க உனக்கு என்ன வேணும் சொல்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற கையில என்னடா போடுறா உனக்கு எதுக்குடா கொள்ளக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போற எதுக்குடா வாரியா அலுவலகம் சொல்லப்பா ஊமையா அலுவலகம் ஊமையா சரி நம்ம நாட்டில் என்னென்ன பொன்பொருள் இருக்குது சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இரு என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி ஆமாடா காய்ச்சி கொடுத்தாரா எதுக்கு 30 ரூபா இருக்குது 30 ரூபாடா என்னுடைய மனைவி மூக்கத்தி அம்மா 30 ரூபா கொடுத்தா எது கொடுத்தா முன்ன மணி எப்படவர் ஒன்னு சொல்லு சரி சொல்லு சைபர் ஒன்னு 501 அடா 501 அம்மா சோப்பு வாங்க சொன்னா வாங்கிட்டு வந்தியா எங்க சோப்பு போய் வாங்கிட்டு வா போய் சோப்பு காட்டுற கொள்ளக்காரர்கிட்ட கொடுத்துருவா அப்புறம் 30 ரூபா வச்சுக்கா அம்மா எப்பவும் என்ன சொன்ன என்ன சொன்ன வண்டி போட்டு நக்க சொன்னேன் 30 ரூபாய்க்கு எங்க வீட்டுக்காரி வருவாளாடா 100 ரூபாய்க்கு தானே வருது இங்க வாடா என்ன போடுற டீ கொடுத்தாங்களா நீ யார வந்து கேக்குற மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலஜாதி மரங்களை பறித்து வந்து உங்கள் பாதங்களை பன்னீரால் கழுவி எடுத்து பட்டாணியில் பிடித்து உங்க திவ்ய பொற்படி பாதங்களுக்கு பெருந்துருவால் அடிப்படைந்தேன் என்னுடைய பாதத்தை படித்தபடியினால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா எங்க திருப்பாதம் வந்தாலும்
கட்டிய கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி வழங்கக்கூடியவர்கள் ஆமா. எத்தேச காலமும் உத்தமையாக வாழலாம். கட்டிய கணவனை மதியாதவள் ஒண்டி பணமரத்துக்கு பேய்க்கு சமானம் என்று சொல்லலாம். தாய் பேச்சு கேட்காத பிள்ளை தட்டுவாணி பிள்ளை, ஊரு பேச்சு கேட்காத பிள்ளை ஊதாரி பிள்ளை, தாய் தந்தைக்கு சோறு போடாத பிள்ளை தரிசன பிள்ளை என்று சொல்லுவாங்க. அதனால என்னுடைய பதத்தை வடித்தபடினால் இந்த அத்தாபுரத்திலே மஞ்சள் குங்குமத்துடன் பூவப்பத்துடன் சுகசேமத்துடன் வாழ கடமை. மன்னா வாழ்ந்திருப்பா என்று சொன்னால் இவ்வையகத்தில் கோடான கோடிகளும் வாழ்ந்திருப்பேன். மன்னா அரண்மனையில் இருந்த தேவியாலை 1000 தாதிமார்களை விட்டு அதி சீக்கிரமாக வரவழைத்த காரணம் என்ன சுவாமி? எதுக்காக அழைத்தீர்களா? பாண்டவனை தேடி போற தேவி தேடி போற போய் அறிவித்து சொல்வாய் கண்ணே தேவியாரே. அப்படியா? உண்மைதான். நான் சண்டைக்கு போறேன், சண்டைக்கு போறேன். மன்னவா ஓய்வாறு மன்னா என்று சொல்லி முத்தான வாயை திறந்து எனக்கு உத்தரவு விட வேண்டும். ஆண்டவரை தேடி சண்டைக்கு போறீங்க. உண்மைதான். மன்னா நான் ஒரு வாய் வார்த்தை சொல்லட்டுமா? ஆமா, இது யாரும் கணவர். ஆமா, நீங்க அவங்க மனைவி. யாருகிட்ட கேக்குற? கெனடி கெனடி. அப்படியா? போகவே
சுவாமி இந்த பொற்கொடியை வார்த்தை கேள. நீங்க ஏக வேண்டாம் சுவாமி, இந்த பொற்கொடியை வார்த்தை கேளுங்க சுவாமி. 56 நாட்டை நானே கொடி கட்டி ஆள வேண்டும். அந்த கண்டவனக பிறகு குண்டலி ஜாதி பட்டகள் ஒரு பிடி மண்ணு பள்ளிவனுக்கு கூட பிடி மண் தர மாட்டேன். அதனால நீ போக வேண்டாம் என்று சொல்லுகிறாய். இந்த நாட்டை நானே கொடி கட்டி ஆளணும். அப்படி சொல்லுவது அச்சா, நீ அடிமையா போறது அப்படி சொல்லுவது அச்சா, அடிமையா போறது அச்சா. ஆமாடி அடிச்சா போட்டான். அடிச்செல்லாம் திட்டா வீங்கி போச்சுடா. அப்ப நைட்ல அடிக்கும் போது யாரு சொல்ற? இப்பதானே அடிச்சு போட்டான். வாங்க அடியா இங்க பாடி. ஏண்டி ஏண்டி என்னாட்டு நீயும் ஒரு பொம்பளை தானே? நீயும் ஒரு பொம்பளை தானே? என்னைக்கு சட்டு கட்டுன்னு அப்பயே ஆகி போயிட்டேன். அடடா அவரு பாண்டவரை தேடி சண்டைக்கு போறங்கிறாரு. உனக்கு புத்தி இருக்குதா உனக்கு? அஞ்சு கிலோ தக்காளி 4.5 கிலோ பன்னிக்கறி எடுத்தாச்சு. சந்தைக்கு போறாரு. ஐயோ அது இல்லடா, சந்தைக்கு போறதுக்கு ஈடு வாங்கிட்டு அடியே அவரு சண்டைக்கு போறாராம். எல்லாம் ஓடுங்க அதை பேசிட்டு. எந்த ஊரா நீ? எந்த ஊரு நீ? எந்த ஊரா? எந்த ஊரா? மொத்தத்தாங்க நீங்க. ஆமாடா, என்னைய பார்த்து எந்த ஊர்ல கேட்கலாமா? எந்த ஊரா நீங்க? அதே ஊர் தாண்டா சங்கிரி. சங்கிரில இருந்து இங்க வந்து பிரசமடா நீ சண்டை போடும் போது என்ன அவன் என்ன மாதிரி என்னை கூப்பிடுறான்? வர சொன்னப்ப ஏடி கூப்பிட்டவன கூட இந்த வர்த்தகலா எது கூப்பிட்ட? எங்க அடியே கண்ணம்மா அவருதான் பாண்டவரை தேடி சண்டைக்கு போறங்கிறாரு. சண்டைக்கு? ஆமா. போயிட்டு போறான் விடு. ஏண்டி ஒரு வேளையா போய் அவர் செத்து போயிட்டாருன்னா அப்பயும் பொழைக்கிற மாதிரி இல்ல அண்ணா. இப்படி விதவிதமா புடவைதான் கட்ட முடியுமா? இல்ல விதவிதமா பூதான் வைக்க முடியுமா? என் பொட்டு அழிஞ்சு போயிரும், என் பூ அழிஞ்சு போயிரும். நான் எப்படி நீ வெள்ளை சீலை கட்டிட்டு ஊர் மேல போனா என்னால தப்பா பேச மாட்டாங்க. எங்கேயோ போறவா வரா முண்டா அப்படின்னு கேவலமே பேச. அப்ப பூவும் பொட்டுக்குத்தான் இவங்க வச்சுட்டு இருக்கிறேன். இன்ஜினுக்கு வேற ஆளு. ஏன்டா எரி அடுப்புல எண்ணெய் ஊத்தி விட என்னங்கிற நீ? அவர் சண்டைக்கு போறாராண்டி. போறேன்னு சொல்றாரு. ஆமா. ஏங்க ஏண்டா எங்க போறீங்க? கோவப்படாதீங்க. ஒரு மனுஷன் பொறுமையா தான் இறங்கி பாண்டவரத்துல சண்டைக்கு போகணும். என்ன 56 நாட்டை நானே கொடி கட்டி ஆள வேண்டும். என்ன பாண்டவருக்கு பல்வழக கூட பிடி மண் தர மாட்டேன். நீங்க சண்டைக்கு போறீங்க. அதனால உங்க வீட்டுக்காரி சின்ன ஒரு கனா கண்டாலும். என்ன கண்டாளா? என்னடா கணா கண்டாளா? அதனாலதான் அவன் மனம் ரொம்ப குழப்பத்தோடு போக வேண்டாம்னு சொல்றான். அத்தாமா அதனால போக வேண்டாங்கிற. ஓஹோ அடி என்ன கனான்னு கேட்டீங்களா? என்ன கனவு? அவ கண்ட கனவு நானும் கண்டங்க. எப்படா எப்படா ரெண்டு பேரும் ஒரே கனவு கண்டீங்க? போவாத போவாத என் கனவா கரையில போச்சு மன்னா என் கனவா. ஓஹோ பொல்லாத சொப்பானும் நானும் கண்டேன். ஓஹோ ஒன்னா பொல்லாத சொப்பானும் நானும் கண்டேன். நானுங்க வாசாடியில் மூத்திர உணவும் கண்டேன். 5:45 நீங்க மண்ணா உணவும் கண்டேன். நீங்க அது மேல வலிக்குட்டு உழவும் அந்த மூத்தத்து மேல மண்ணா அது மேல வலிக்குட்டு உழவும் கண்டேன். பாலமரம் அங்க சாய கண்டேன். சரி ஆமா சாமி மண்ணா சாய கண்டேன். நீங்க வண்ணாச்சு உன்னுடைய கனவெல்லாம் பலிக்காது.
என்ன சரி இப்ப நானு உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான வார்த்தை சொல்லுங்க. அதே சண்டைக்கு நான் போகல. சரி சரி என்ன என்னுடைய மாமன் ஜெயினி மாமன் சொன்னார், நட்சத்திர பூமிக்கு பாண்டவர்கள் யாரு 7 நாள் சண்டை முடிஞ்சது, விழுந்தால் 8ஆம் நாள் சண்டைக்கு யாரு மாமா போவதில்லை சொல்லி என் ஜெயினி மாமனை கேட்டதுக்கு என் ஜெயினி மாமன் சொன்னார், துரியோதன மாமன்னா ஏன் கவலைப்படுகிறாய், உரியில வெண்ணெய் வச்சுட்டு ஊருக்குறாயா நெய் கலையிற நெய் கலையிற அப்படி சொன்னார். என்ன மாமா சொல்றீங்கன்னு கேட்டேன். உன்னுடைய அடக்காலத்திலே சக்கராயுத கோட்டை ஆண்டு வரக்கூடிய அனுபோஜம் மன்னன் இருக்கிறான். சரி அவனுக்கு பாண்டவர் தேடிக்கிட்டா இருக்கிறான். அதனால அவனுக்கு நீ சேனாதிபடத்தை கொடுத்து அனுப்புனா அவன் குருச்சத்திர பூமியில போய் சண்டை செய்து ஜெயம் பெற்று வருவான் அப்படின்னு ஜெயினி மாமன் சொல்லி இருக்கிறான். அதனால நான் சண்டைக்கு போகல. அப்படியா? ஆமா, அனுபோஜ மன்னனை சேனாதிபட்டம் கொடுத்து குருச்சத்திர பூமிக்கு 8ஆம் நாள் சண்டைக்கு அனுப்புறேன். அப்படியா? ஆமா. எங்க இது நீங்க அப்பயே சொல்லியிருந்த இத்தனை நான் வாங்கியிருப்பேனா? அப்படியா? ஏண்டி என்ன சொல்லுவ? நம்மளுடைய கணவர் 56 நாட்டை ஆளுவது உனக்கு பெருமைத்தானே? உனக்கு பெருமைத்தானே? அதனால நானும் சொன்னேன். அப்படியா? ஆமா மன்னா. அதனால இப்ப அலுபுஜகா சூரனை சண்டைக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா? அப்படியே ஆகட்டும் மன்னா. பார்த்து பதிமாக போய் வாருங்க. நீங்க வருவீர் என்று வழி மீது விரிவைத்து காத்திருப்பேன். அப்படியா? இது அரமனையில் இருப்பாய். நான் வர வரைக்கும் நான் அலுபூஜை சோழனை சேனாதிபட்டம் கொடுத்து திரும்பி வீடு திரும்பி வருகிறேன். போய் வா. என் தேவி பெருந்தேவாளத்தில் விடை பெற்றாச்சு. அதனால இப்ப நம்ம எங்கடா போகணும்? எங்க போகணும்? முடிஞ்சா போட்டோ கடைக்கு போகணும். நம்ம செட்ல யாருமே கோட்டை குடிக்கிறீங்க கிடையாது. அதனால அலுபூஜா சோழ சக்கராயுத கோட்டை ஆண்டு வரக்கூடிய சக்கரவாளத்தை ஆளக்கூடிய அலுபூஜை மன்னன் இருக்கிறான். அவனை நாம தேடி போகணும். போய் சேனாதிபதி பட்டம் கொடுத்துட்டு அவனுக்கு சண்டைக்கு குருச்சேத்திர பீடபூமி 8ஆம் நாள் சண்டைக்கு இரவு சண்டை. ஆமா, அவன் ராவு சண்டை தெரிஞ்சவன், ராவு கால சண்டை தெரிஞ்சவன். அதனால அவனுக்கு சேனாதிபட்டம் கொடுத்து அவனை சண்டைக்கு அனுப்புறேன். சீக்கிரமாக அலுபூஜன் வருவார். சீக்கிரமாக துரியோதன மன்னன் வந்திருக்காரு சொல்லு. அரவுபடி துரியோதன மன்னன் ஏக சக்கராவனம் தேடி செல்ல ஏக சக்கராவனத்தை ஆளக்கூடிய அலுபுஜா சூரன் சபைக்கு தர்பார் மடச்சி